பிரைஸ் லார்ட். இந்த கர்த்தருடைய நாளிலும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே அதாவது வரலாற்றிலே முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவானை குறித்து இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். அதாவது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 51-60 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கிறதான ஒரு காரியத்தை அங்கே நம்மால் பார்க்க முடியும். இந்த ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கும்போது அவர் என்னவெல்லாம் செய்தார், ஆண்டவருக்காக எப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்ற அந்த இரத்த சாட்சியின் மரணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? தலைப்பு என்னன்னா, முதல் இரத்த சாட்சியின் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடம். ஒவ்வொரு இரத்த சாட்சிகளும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை விட்டு செல்கிறது, நம்மை அது இன்னும் உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவண்டை நெருங்கி ஜீவிக்க வைக்கிறது. அதுபோலதான் இந்த ஸ்தேவானுடைய மரணம் கூட நம்மை இன்னும் கிறிஸ்துவண்டை நெருங்கி ஜீவிப்பதற்கான ஒரு மரணமாக, அந்த இரத்த சாட்சியை போல நாமளும் மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு அற்புதமான காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். முதல் பாடம் என்னன்னா, முதல் இரத்த சாட்சியின் கடைசி பிரசங்கம் கடிந்து கொள்ளுதலை பற்றியது. அதாவது ஸ்தேவான் கடைசி பிரசங்கம் என்ன அப்படின்னா, கடிந்து கொள்ளுதலை பற்றியது. அதாவது அவர் கடைசியா மரிக்கும் போது அங்கிருந்த யூத ஜனங்கள், ஆண்டவரை நிராகரித்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மேசியாவை அசட்டை பண்ணினவர்கள், தேவனுடைய வார்த்தையை கனவீனப்படுத்தினவர்கள், தேவனை புறக்கணித்தவர்கள், ஊழியர்களை புறக்கணித்தவர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் அவர் அந்த ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறதை நம்மால பார்க்க முடியும். பாருங்க, அவங்க சொல்லும்போது கீழ்ப்படியாத வணங்கா கழுத்துள்ளவர்களை அவர் கண்டித்தார். ஏன்னா பிதாக்களை போலவே இவங்களும் இருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பல இடங்களிலே, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்லி கண்டித்திருக்கிறதை நம்மால பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதைத்தான் இந்த ஸ்தேவானும் செய்கிறார். என்ன செய்கிறார்? கடிந்து கொள்ளுதலின் பிரசங்கத்தை. பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்றார்கள், பிதாவாகிய தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்றார்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் பிதாக்களைப் போலவே ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல், கீழ்ப்படியாமல், அசட்டை செய்து அதை உதாசீனப்படுத்தினதை, அற்பமாய் எண்ணினதை குறித்து ஸ்தேவான் கேள்விப்பட்டு அதை பார்த்து அவர்களை கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போஸ்தலனாகிய லூக்கா இந்த பகுதியிலே சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில கடிந்து கொள்ளுதலின் பிரசங்கம் முக்கியம்தான். ஆனா எப்போது நம்ம கடிந்து கொண்டிருக்க கூடாது. தேவைப்படும் போது அவர்களை நாம் கடிந்து கொண்டு அவர்களுக்கு போதனை செய்வது மிகவும் முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு கடிந்து கொள்ளுதலின் பிரசங்கம் பண்ணாங்கன்னா கடிந்து கொண்டுட்டே இருப்பாங்க, வருஷமுள்ளா கடிந்து கொண்டுட்டே இருப்பாங்க இல்லையா? சிலர் பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, கடிந்து கொள்ளுதலை பத்தி டச் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே இருக்கக்கூடாது. பேலன்ஸ்டாக கடிந்து கொள்ள வேண்டிய இடத்திலே கடிந்து கொள்ள வேண்டும். பேலன்ஸ்டா அவங்களை அன்பு செலுத்த வேண்டிய, அரவணைக்க வேண்டிய நேரத்தில், தேற்ற வேண்டிய நேரத்தில் தேற்றணும். இது ரெண்டையும் நம்ம செய்யணும். இது ரெண்டையும் நம்ம செய்யாம ஒன்றை மாத்திரம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம்னா நம்ம ஒன் வே பாதையில் போயிட்டு இருக்கிறோம். நம்ம டூ வே பாதையில் போகணும், பேலன்ஸான பாதையில் போகணும் அப்படின்றத இந்த பிரசங்கத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, பேதுருவின் பிரசங்கத்திற்கும் ஸ்தேவானுடைய பிரசங்கத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுருவின் முதல் பிரசங்கம் அவங்க இருதயத்தை குத்தினது. ஆனால் ஸ்தேவானுடைய முதல் இரத்த சாட்சியாகி அவனுடைய பிரசங்கம் அவனுடைய இருதயத்தை வெட்டினது. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. அவர்கள் குத்தப்பட்டார்கள், இவன் வெட்டும்படியான பிரசங்கங்களை அவன் செய்ததை நம்மால பார்க்க முடியும். அதாவது இதை பற்றி ஒரு தேவ மனிதன் சொல்லும்போது, ஸ்தேவான் வார்த்தை என்னும் கூர்மையான கத்தியை எடுத்து மக்களின் பாவங்களை கிழித்து அவர்களின் உள்ளான இருதயத்தையும் அவர்களின் ஆத்மாவின் ரகசியங்களையும் துறந்து வைக்கிறார். இந்த ஆபரேஷனை பயமில்லாமல் செய்கிறார் ஸ்தேவான். அன்பு தேவ பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதல் நல்லதுதான். ஆனால் இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நம்மை கீழ்ப்படியும்படியாக, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். முதல் இரத்த சாட்சியினுடைய கடைசி பிரசங்கம் என்னன்னா, கடிந்து கொள்ளுதலை பற்றியது. அப்ப கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்வது நல்லதுதான். அதற்காக கடிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அங்கே தேவைப்படும் போது அதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் இங்க தேவைப்பட்டது. அதனால ஸ்தேவான் என்ன பண்றாரு? அந்த பிரசங்கத்தை செய்கிறார். இரண்டாவதாக காரியம், இந்த முதல் இரத்த சாட்சியின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த முதல்
இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானின் முதல் தரிசனம் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று பரலோகத்தில் வரவேற்பை பற்றியதை கூறுகிறது. அதாவது வசனம் 55 வசனம் 56 இந்த 2 வசனங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானின் முதல் தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று பரலோகத்திற்கு அவரை வரவேற்கிறதை அவன் பார்க்கிறான். பாருங்க எப்படி அற்புதமான ஒரு பிரசங்கம் பார்த்தீங்களா? இந்த வசனம் 55 56ல கடிந்து கொள்ளப்பட்ட உடனே அதுக்கு அடுத்து இந்த சம்பவம் நடக்குது. அதாவது அங்கே கூடியிருந்த அனைவரும் ரொம்ப மூர்க்க வெறி கொண்டு மூர்க்கத்தினால் நிரம்பினார்கள். ஆனால் அந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தான். பாருங்க, மூர்க்க வெறி கொண்டு மூர்க்கத்தினால நிரப்பப்படுகிறவன் பிசாசினுடைய ஆவியினால நடத்தப்படுகிறான். ஆனால் ஸ்தேவானோ அந்த மூர்க்கத்தின் வெறியினாலே நிரப்பப்படாமல் பரிசுத்த ஆவியானவரினாலே அவன் நிறைந்தவனாய் இருந்தான். பாருங்க, அவங்க எல்லாரும் ஸ்தேவானை பார்த்து பற்களை கடித்தார்கள். ஆனால் ஸ்தேவான் அவர்களை பார்க்காமல் தேவனை பார்த்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நம்மளை பார்த்து நிறைய பேர் பற்களை கடிக்க தான் செய்வாங்க. ஹலோ, முதல் இரத்த சாட்சியின் வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு வெறியினால் நிரப்பப்பட்டவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு பற்களை கடிக்கிறவங்க இருக்கிறாங்க. நாம் என்ன தெரியுமா செய்யணும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பற்களை கடிக்கிறவங்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்க. பாருங்க, அவங்க சாத்தானின் சுவாபத்தினால் நிரப்பப்பட்டார்கள். ஆனால் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டதை இங்கே நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் பார்த்து பெருமை அடைந்தார்கள். ஆனால் ஸ்தேவானோ, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்போ முதல் இரத்த சாட்சியினுடைய அந்த வாழ்க்கை வரலாறுல அவன் முதல் தரிசனத்தை பார்க்கிறான். இயேசு அங்கே எழும்பி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாருங்க, இந்த வசனத்தில் நீங்க பார்க்கும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இயேசு எழும்பி நிற்கிறதை அவன் கவனித்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு காரியம் பார்த்தீங்களா? இயேசு ஸ்தேவானுடைய மரணத்திலே அவன் பார்க்கிற தரிசனத்தில் பரலோகத்தில் தேவன், அதாவது தேவனுடைய வலது பார்சையில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் எழும்பி நிற்கிறதை அந்த தரிசனமாக பார்க்கிறார். பாருங்க, இயேசு எழுந்து நின்றதை எதங்க நமக்கு காமிக்குது அப்படின்னு சொன்னா, அதாவது உலகத்தில் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்களை பரலோகத்தின் தேவன் எழும்பி நின்று வரவேற்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை காண்பிக்கிறது. இயேசு எழுந்து நின்றதை எதை காண்பிக்கிறது நமக்கு என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட நேரத்தில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் என்பதை அது காட்டுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு எழும்பி நின்றது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனையை சந்திக்கும் போது இயேசு இளைப்பாறி அமர்ந்திருப்பது அவரால் கூடாத காரியம், அது ஆகாத காரியம். ஆகையால் அவர் எழுந்து நின்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் இயேசு கிறிஸ்து எழும்பி நின்றார் என்றால், பிதாவிற்கு முன்பாக அவனை அறிக்கை பண்ணும்படி இயேசு கிறிஸ்து எழும்பி நின்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு ஏன் எழும்பி நின்றார் என்று சொன்னால், எனக்காக மரித்து இரத்த சாட்சியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தின பாடுபட்ட அவனுடைய மரணத்தின் மூலம் அவன் அந்த பரலோகத்திற்கு வரவேற்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு எழும்பி நின்றார் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு ஏன் எழும்பி நின்றார்? இயேசு எழும்பி நிற்பதற்கான காரணம் என்ன? அந்த தரிசனத்திலே அவன் பார்க்கிறதான காரியங்கள் என்ன அப்படின்றத பத்தி இங்க மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அங்கே இயேசு ஏன் எழும்பி நின்னார்னு சொன்னா, எனக்காக உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்ட இவனை நான் வெல்கம் பண்றதுக்காக நான் எழும்பி நிற்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்துகிறதை நம்மால பார்க்க முடியும். சோ இந்த முதல் இரத்த சாட்சியினுடைய வாழ்க்கையில நாம் இரண்டாவது பாடம் என்னன்னா, அதாவது முதல் தரிசனமே என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை, ஆண்டவர் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நேரத்திலே ஆண்டவர் நமக்காக எழும்பி நிற்கிறார் என்ற செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். அது உங்கள் தரிசனத்தை அது இன்னும் புதுப்பிக்கட்டும், அது உங்கள் சிந்தையை புதுப்பிக்கட்டும். என் தேவன் எனக்காக எழும்பி நிற்பார், என் பிரச்சனை நேரத்தில் எனக்காக நிற்பார் என்ற ஒரு தைரியத்தை அது நமக்கு கொடுக்கட்டும். மூன்றாவதாக, முதல் இரத்த சாட்சியின் முதல் விதை பவுல் என்கிறதான நிலத்தில் விழுந்த கோதுமை மணியை குறிக்கிறது. அதாவது ஸ்தேவானுடைய மரணம் தான் பவுலினுடைய இருதயத்தில் விழுந்த முதல் கோதுமை மணி. ஸ்தேவான் என்கிறதான அந்த கோதுமை மணி
பவுல் என்கிறதான சவுல் என்கிறதான அந்த மனிதனுடைய இருதயத்திலே விழுந்த ஒரு விதையாக இருக்கிறார். அப்படி என்றால் ஸ்தேவானுடைய மரணம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்தாயாகில் சாகாவிட்டால் அது பலன் கொடுக்காது என்பதை இந்த முதல் இரத்த சாட்சியின் மரணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி ஒரு நிலத்தில் விழுந்த நிலம் தான் பவுல் என்கிற நிலம். அந்த நிலத்திலே விழுந்த ஸ்தேவான் என்கிற விதை அவன் பவுலினுடைய உள்ளத்திலே பெரிய மரமாக வளர்ந்து நின்று அந்த பவுல் இன்றைக்கு அப்போஸ்தலன் பவுல் என்று சொல்லப்படுகிற அளவிலே ஆண்டவர் அவனை மாற்றினார். என்பது பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை ஒரு கோதுமை மணியாக விழும்போது, பிறருடைய உள்ளத்தில் அது நிலத்தில் விழும்போது அது வளர்ந்து பெரியதாக கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முதல் இரத்த சாட்சியின் முதல் விதை பவுல் என்கிற நிலத்தில் விழுந்த கோதுமை மணியை அது குறிக்கிறதா இருக்கிறது. பவுல் என்கிற மனிதனுடைய இருதயத்திலே அந்த நிலத்திலே விழுந்த அந்த விதை தான் செத்த பிறகு அது கனி கொடுத்து பிரம்மாண்டமான மரமாக அது மாறினது. அந்த மரத்திற்கு பெயர் தான் பவுல் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நான்காவதாக காரியம் என்னன்னா, முதல் இரத்த சாட்சியின் மரணமே வந்தாலும் தேவனை தொழுது கொள்வதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாலாவது, அவங்க வாழ்க்கையில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் மரணமே வந்தாலும் சரி தேவனை ஆராதிக்கிறத, தேவனை தொழுது கொள்றத, தேவனை மகிமைப்படுத்துறத நீங்கள் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ முதல் இரத்த சாட்சியின் மரணமே வந்தாலும் தேவனை தொழுது கொள்வதை நீங்கள் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது என்பதை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, 59வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தேவான் தேவனை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு அவன் கல்லெறியப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே அவன் கல்லெறியப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஸ்தேவானுடைய வாழ்க்கை எப்படி துவங்கினதோ அதே நம்பிக்கையோட, அதே விசுவாசத்தோட, அதே வைராக்கியத்தோட, அதே வாஞ்சையோட அவனுடைய வாழ்க்கை முடிவடைகிறதை நம்மால் பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகையால மரணமே வந்தபோது கூட ஆண்டவரை தொழுது கொள்வதை அவன் நிறுத்தவில்லை. இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அப்ப முதல் இரத்த சாட்சியினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? மரணமே வந்தாலும் சரி நான் ஆண்டவரை ஆராதிக்கிறத, ஆண்டவரை நம்புறத, ஆண்டவரை உயர்த்துறத, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறத நான் நிறுத்த மாட்டேன்ற தீர்மானம் நமக்குள் வர வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த ஸ்தேவான் கல்லெறியதற்கு முன்பு ஒரு இரத்த சாட்சியாக இருந்தார். அவர் தனது சாட்சியத்தை தனது இரத்தத்தினால் முத்திரையிட்டு முதல் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அதாவது முதல் இரத்த சாட்சி கல்லெறியப்பட்டு அவன் இரத்த சாட்சி என்கிற முத்திரையினாலே, தன்னுடைய இரத்தத்தினாலே நான் ஒரு தேவனுக்காக முத்திரையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னை ஜீவ பலியாக கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். ஆகையாலே நான்காவது காரியம் என்ன அப்படின்னா, முதல் இரத்த சாட்சியின் மரணம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதுனா, மரணமே வந்தாலும் தேவனை தொழுது கொள்றதையும், தேவனை நம்புறதையும், தேவனை ஆராதிக்கிறதையும் நீ நிறுத்தக்கூடாது அப்படின்றதை நமக்கு முதல் இரத்த சாட்சி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாக இருக்கிறது. ஐந்தாவது, முதல் இரத்த சாட்சியின் மரணம் பாடுகளின் மத்தியிலே எப்படி மனரம்மியமாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அது போதிக்கிறது, நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. அதாவது முதல் இரத்த சாட்சியின் வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, பாடுகள் மரணங்கள் வரும்போது நாம் எப்படி மனரம்மியமாய் இருக்கணும் அப்படின்றத தான் கற்றுக்கொள்கிறது. கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட பாடுகளையும் அனுபவிப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது அவர்கள் மூர்க்கம் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 11:37 சொல்லப்பட்டது போல, அதாவது அவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை தான் இங்கேயும் பயன்படுத்துறாரு. அப்போ மூர்க்கம் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எப்படி இங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, வாளால் அறுக்கிறதுக்கும் அறுக்கும் போதும் நாங்க மன ரம்மியமா இருப்போம். அத்தனை பாடுகள் வந்தாலும், வெட்டப்பட்டாலும், அறுக்கப்பட்டாலும், குத்தப்பட்டாலும் நாங்கள் தேவனுக்காக மனரம்மியமாய் இருப்போம் என்று சொல்லிதான் இந்த காரியங்கள் நமக்கு காண்பிக்கிறது. தன்னுடைய மரணம் நிச்சயம் என்பதை அறிந்து இன்னும் வைராக்கியமாக மாற்றுவதை தவிர வேறு எதுவும் எந்த விளைவும் அவனிடத்தில் ஏற்படவில்லை. அதாவது அவனுக்கு மரணம் வரும்னு தெரிஞ்ச போது அவன் இதை விட இன்னும் வைராக்கியமா தேவனுக்காக நின்றான தவிர வேற எந்த ஒரு விளைவையும், வேற எந்த ஒரு முடிவையும் அவன் எடுக்கல. அது
அதைத்தான் இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை பார்த்து வானம் திறந்தது, தேவனுடைய மகிமையை கண்டார், மனுஷகுமாரன் நிற்பதை அவர் பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முதல் இரத்த சாட்சியின் வாழ்க்கையில எப்படி அவர் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டாரோ ஸ்தேவான், அதே போல நாமளும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்வோம். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிப்போம். முதல் இரத்த சாட்சியின் கடைசி வார்த்தை என்ன அப்படின்னா, சத்துருக்களுக்காக பரிந்து பேசுவது, சத்துருக்களை மன்னிப்பதை பற்றி பேசுகிறது. அப்ப முதல் இரத்த சாட்சியின் கடைசி வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி அவர் முதல் வார்த்தையை எப்படி பேசினார்னா பரிந்து பேசினதை தான் பேசினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னது போலதான் இந்த ஸ்தேவானுடைய முதல் இரத்த சாட்சியின் கடைசி வார்த்தை என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சத்துருக்களுக்காக பரிந்து பேசக்கூடியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் முதல் வார்த்தையே சத்துருக்களுக்காக பரிந்து பேசினதாக இருந்தது. ஆனால் அந்த ஸ்தேவானுடைய கடைசி வார்த்தை என்னவாக இருந்தது என்றால், சத்துருக்களுக்காக பரிந்து பேசக்கூடியதாக இருந்தது. அதாவது என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இவர்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இவங்க பண்ண பாவம் இவங்க மேல சுமரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசுகிறதை நம்மால பார்க்க முடியும். மரித்து விட்டார் என்று சொல்வதை விட ஸ்தேவான் தூங்கி விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் கண் திறக்கும் போது இதை விட மிக சிறப்பான ஒரு இடத்திலிருந்து அவர் எழும்புவார் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு தான் இந்த இடத்தில் இது பதிவு பண்ணப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தேவான் மரித்து விட்டான் என்று சொல்லப்படுவது ரொம்ப மென்மையாக சொல்லப்பட்டதா போல இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே அவர் மரித்து விட்டார் என்று சும்மா சொல்றதை விட அவர் தூங்கிவிட்டார் என்று கூற வேண்டும். ஏனென்றால் அவர் மீண்டும் எழும்ப போகிறார். அங்கே எழும்பும் போது இதைவிட ஒரு சிறப்பான இடத்துல, இதைவிட ஒரு சிறப்பான அலங்காரத்தோடு அவர் அப்படிப்பட்ட இடத்திலே கண்களை திறக்க போகிறார் என்ற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தையும் இந்த இடத்தில் நம்மால கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஸ்தேவான் தூங்கிவிட்டார், ஆனால் சபை எழுந்திருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தேவான் எப்படி தூங்கிவிட்டாரோ அதே போல சபையும் தூங்கிவிடக் கூடாது, மரித்துவிடக் கூடாது. ஸ்தேவானை போல அந்த பரலோகத்தில் கண் விழித்து அவர் எழுந்தது போல இங்கேயும் நாம் எழும்ப வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த முதல் இரத்த சாட்சியினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டதான சில பாடங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாமளும் இதே போல ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து, இல்லை ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாய் இருந்து அதை அனுமதிக்கும் போது நாம் நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு நபராக நாம் மாற வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தோடும் அந்த ஜபத்தோடும் கூட ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் முதல் இரத்த சாட்சியினுடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படியே அதை கடைபிடிக்க, எங்க வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படியே ஆண்டவரே உமக்காக நிற்க, மரணமே வந்தாலும் உம்மை தொழுது கொள்வதை, உம்மை ஆராதிப்பதை நாங்கள் நிறுத்தக்கூடாது என்ற தீர்மானங்கள் எங்களுக்குள் உருவாகட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த 6 பாடங்கள், முதல் இரத்த சாட்சியின் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட அந்த 6 பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த இரத்த சாட்சியின் மூலம் நாங்கள் இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும், ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.